வணக்கம். இது கேசிபி நியூஸின் பிரதான செய்திகள். சிறையில் உள்ள ஆனந்த சுதாகரனின் உயிருக்கு ஆபத்து. தமிழ் அரசியல் கைதியான ஆனந்த சுதாகரனின் உயிருக்கு சிறைச்சாலையில் அச்சுறுத்தல் நிலவுவதாக தெரிவித்து குரலற்றவர்களின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரினதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என கோரியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், சிறைச்சாலைகளில் ஏற்பட்ட அசாதாரண சூழல் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு பரவும் துர்ப்பாக்கிய நிலையொன்று ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நேர்கொழும்பு சிறைச்சாலையிலேயே அசாதாரண சூழலை தொடர்ந்து மகசன் சிறைச்சாலையில் பதற்றமான சூழல் நிலவுவதாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதனால் தமிழ் அரசியல் கைதிகளினுடைய குடும்பத்தினர் சிறைகளில் இருக்கின்ற தங்களின் உறவுகளை எண்ணி மிகவும் துயரத்தோடு பரிதாபகரமான நிலையில் காணப்படுகின்றனர். தமிழ் அரசியல் கைதிகள் 31 வருடங்களாக சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக மகசின் சிறைச்சாலையிலேயே 4 தமிழ் அரசியல் கைதிகளும், வெள்ளிக்கடை சிறைச்சாலையிலே 3 பேரும், கண்டி போகம்பரையிலே 2 பேரும், அம்பாந்தோட்டை தங்காலை பகுதியில் உள்ள சிறைச்சாலையில் ஒருவருமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். மகசின் சிறைச்சாலையில் தமிழ் அரசியல் கைதிகள் 4 31 ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். ஏற்கனவே அவர்கள் நோய்வாய்ப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றனர். இவ்வாறான பாதுகாப்பற்ற சூழல் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. எனவே தமிழ் அரசியல் கைதிகளினுடைய பாதுகாப்பை இந்த அரசு உறுதிப்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே ஆனந்த சுதாகரனுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவருக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தொடர்பாக ஆனந்த சுதாகரனுடைய தாயார் 2 வாரங்களுக்கு முன்னர் சிறைச்சாலையில் தலைமை அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். அங்கு சென்று முறைப்பாடொன்றையும் வைத்திருந்தார். ஆனந்த சுதாகரன் மகசின் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சூழலிலே அவர் திடீரென்று கண்டி போகம்பரை சிறைச்சாலைக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு முன்னர் மாற்றப்பட்டிருந்தார். ஆனால் அங்கே அவர்களுடைய பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அங்கே காணப்படுவதாக தொடர்ச்சியாக அவருடைய தயாரங்களுக்கு முறைப்பாடு செய்திருந்தார். எனவே தற்போது ஏற்பட்டுள்ள இந்த அசாதாரண சூழலை தமிழ் அரசியல் கைதிகளுக்கு ஒரு உயிர் அச்சுறுத்தல். எனவே இந்த விடயத்தை கருத்திலே கொண்டு தமிழ் அரசியல் கைதிகளினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திய அவர்களை விரைவாக விடுதலை செய்வதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, அதேபோல சிறைச்சாலையிலேயே ஏற்பட்ட அசாதாரண சூழல் சம்பந்தமாக அங்கிருந்து மாற்றப்பட்ட கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்படுவதாகவும் அறிகின்றோம். அதனை உடனடியாக சிறைச்சாலை நிர்வாகம் தலையிட்டு நிறுத்த வேண்டும். கடந்த காலங்களில் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு அவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டன. கடந்த காலத்திலே வவுனியா சிறைச்சாலையில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையால் அங்கிருந்த முழு கைதிகளும் அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார்கள். அதிலே குறிப்பாக தமிழ் அரசியல் கைதிகளான டில்ருக்ஷன் மற்றும் நிமலரூபன் ஆகிய இருவரையும் சிறைச்சாலை அதிகாரிகளினாலேயே அடித்து சாகடிக்கப்பட்டிருந்தார்கள். எனவே இதுபோல் ஒரு சூழல் இப்போது ஏனைய கைதிகளுக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலையில் கைதிகளும் மனிதர்களே என்ற ஒரு வாசகம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சிறைக்குள்ளே அவர்கள் மனிதர்களாகவே மதிக்கப்படவில்லை. அவர்களை எனவே கைதிகள் விடயத்திலே இந்த அரசாங்கமும் கடந்த அரசாங்கம் போன்றே பாராமுகமாக செய்யப்படுகிறது. நாங்கள் தமிழ் அரசியல் கைதிகளினுடைய விடுதலைக்காக செயற்படுபவர்களாக இருந்தாலும் நாங்கள் மனிதத்தை நேசிக்கின்றோம். எனவே இந்த சிறைச்சாலைகளுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே எந்த கைதியாக இருந்தாலும் துன்புறுத்தப்படுவதையோ அல்லது உயிரை அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஆகவே கைதிகளும் மனிதர்கள் என்ற இந்த வாசகம் செயல் வடிவில் கொண்டுவர இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிறைச்சாலையில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை வழமை போல விசாரணைகளை நடத்தி மூடி மறைக்காமல் கலவரங்கள் ஏற்பட்டு அதிலே கைதிகள் இறந்ததாக கணக்கு காட்டாமல் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்திலே நீண்ட காலமாக கொடிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அரசாங்கம் வந்த பின்னர் எந்த ஒரு அரசியல் கைதிகளும் இதுவரைக்கும் விடுதலை செய்யப்படவில்லை. விடுதலை செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் கூட இதுவரைக்கும் நடக்கவில்லை. தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நிரந்தரமாக அவர்களுக்கு விடுதலை எனும் செய்தி விரிவாக எங்களுடைய காதுகளுக்கு கேட்க செய்ய வேண்டும் என மேலும் தெரிவித்துள்ளார்.